இருக்கிறீங்க, நீங்க முதல்ல போய் நிக்கிறீங்க பட்டாசு கடையில என்று மாற்று நண்பர்கள் கேட்கும் அளவுக்கு கேவலமான நிலை இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நம்ம வீடுகள்ல நம்ம வீட்டு வயசுக்குள்ளே யாராவது எடுத்துட்டு போயிட்டா மானம் போச்சு, மரியாதை போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கக்கூடிய சில இஸ்லாமிய குடும்பத்தினர்களே இந்த மானம் மரியாதை பட்டாசு வெடிக்கிறத கொஞ்சம் காட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பையன் போய் நின்றா ஏன்டா குடும்பமான கௌரவத்தை வாங்குற வாய்க்கிலேயே கேள்வி கேட்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தினர்களே, உங்க குடும்பத்துல யாராவது பட்டாசு வெடிச்சா கொஞ்சம் அந்த வீராப்பையும் அந்த வீர வசனங்களையும் தீபாவளி என்று அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் நாம் இப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மோடு வாழக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு அது தவறு என்று புரிய வைக்க முடியும். இங்க கூத்துல பெரிய கூத்து என்னன்னா, பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் முந்திட்டு நிக்கிறான். எத்தனையோ குடும்பத்துல தலைவர்கள் வேலை செய்யற இடத்துல முதலாளி கொடுத்தாரு, நண்பர் கொடுத்தாரு, எல்லாரும் கொடுப்பாங்க தான். தின்பண்டம் கொடுத்தா வாங்கி அதை கொடுங்க, சாப்பிடணும், அல்ஹம்துலில்லாஹ். வெடிக்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்தா எதுவும் வாங்கிக்காருங்க. தீபாவளி அன்று எத்தனை காசு கறியாவது தெரியுமா? 100 கோடிக்கு குடிக்கிறான், 1000 கோடிக்கு வெடிக்கிறான். பாதிக்கப்பட்ட எத்தனையோ இதய நோயாளிகள், பிறந்த குழந்தைகள் அதிர்ச்சியில இறந்து போறாங்க. ரோடு எல்லாம் குப்பை, வீதி எல்லாம் குப்பை. இதெல்லாம் கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்த்து மாற்று நண்பர்களுக்கு அல்ல, முஸ்லீம் சமூகத்தில் உள்ளவர்கள் திருத்திக்கிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வார். இல்லாவிட்டால் நாம் வெறுமனே பொம்மையாக அமல் செய்து கொண்டிருப்போம். நம்ம அல்லாஹ் தஆலா ஏற்க மாட்டான். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த தீபாவளி ஹராம் என்ற இந்த நிலையை நாமும் உணர்ந்து நம் வீட்டு செல்வங்களுக்கு உணரக்கூடிய நற்தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.